ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. யார் பெரிய ஜாதி? யாருங்க பெரிய ஜாதி? இயேசு கிறிஸ்தா. யார் பெரிய ஜாதி? இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் பெரிய ஜாதி. ஹல்லேலூயா. கவனிங்க, பெரிய ஜாதியாய் யார் இருப்பாங்கன்னா பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள். அவர்களை தேவன் பரிசுத்த ஜாதியாய் பெரிய ஜாதியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு அரசு என்ன நினைக்குதுன்னா, தாழ்த்தப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிற, அதாவது மலை ஜாதியினர், மலையில் வாழ்கிறவங்க, இல்லை கிராமங்களில் சிறு வேலைகளை செய்கிறவங்க, இல்லை ஏழ்மையான குடும்பங்களை என சில வகுப்பு வாரியாக பிரித்து அரசு என்ன பண்ணுது, அவங்களுக்கு சலுகைகளை கொடுக்குது. சலுகைகளை கொடுத்து கீழே இருக்கிற அவர்கள் மேலே இடத்துக்கு வரும்படி உதவி செய்கிறது. அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஆமாம், உதவி செய்யுது. ஒரு அரசே இப்படி நினைக்கும்னா தேவன் நினைக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. ஒரு அரசே ஒடுக்கப்பட்ட மக்களை கொண்டு வந்து மேலே நிற்க வைக்கணும்னு நினைக்கும்போது தேவன் நினைக்க மாட்டாரா? நிச்சயம் நினைப்பார். ஹல்லேலூயா. ஆமாம். அப்படியே அப்போ ஏன் ஆபிரகாமுக்கு வந்து நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் நாட்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மக்கள் குடும்பமாக மொத்த குடும்பம் ஒன்றா வாழ்வாங்க. அதுதான் அவர்களுக்கு பலமாக இருந்தது. இப்போ ஆண்டவர் அந்த குடும்பத்தை உடைக்கிறார். எந்த குடும்பத்தை உடைக்கிறாரு? ஆபிரகாம் குடும்பத்தை உடைக்கிறாரு. ஆபிரகாமோட அப்பா, அவங்க அண்ணன், அவங்க தம்பிலாம் ஒரு குடும்பம் ஆயிட்டாங்க. ஆபிரகாம் தனி குடும்பம் ஆயிட்டார். இப்போ அவருக்கு மக்கள் கம்மியாக இருக்கிறாங்க. மக்கள் கம்மியாக இருந்தால் அவர் ஈஸியாக தாக்கப்படலாம். அன்னைக்கு எப்படின்னா, துணி கஷ்டம், அன்னைக்கு வந்து பொருட்கள் கஷ்டம், நிறைய பெண்கள் குறைவு. பெண்களை தூக்கிட்டு போயிடுவான், ஆடுலாம் தூக்கிட்டு போயிடுவானுங்க, கொள்ளையடிப்பானுங்க. இவங்க கூட்டத்துக்கு இதுதான் வேலை. அதிகப்படியான கூட்டங்கள் அப்படி தான் இருந்துச்சு. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். அதாவது அது வந்து எப்படி யுத்தம் மாதிரி, எப்படி போர்க்களத்தில் இப்போ எப்படி அமெரிக்கா வந்து கிரீன்லாண்டை கேட்குது தெரியுமா? கனிம வளத்துக்காக கேட்குறான்னு. அதே போல் இந்த பக்கம் இருந்து சைனா கேட்குறான் பாருங்க. அதை மாதிரி இவங்களுக்கு அப்படிப்பட்ட தாட்டு அன்னை காலங்களில். அப்போது கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? பயத்தோடு வாழணும், அச்சத்தோடு வாழணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நான் உன்னை பிரிச்சுட்டேன், அதனால் நீ கொஞ்சமாக இருக்க மாட்ட, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. சிலர் குடும்பங்களிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே, நீ வந்து நம்ம ஜாதி மாதிரி இல்லை, நீ வந்து வேற கடவுளை ஏற்றுக்கிட்ட, ஜாதி பேர் அசிங்கப்படுத்திட்ட, எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்ட, எங்கள் வீட்டு பக்கம் உன்னை சேர்க்கவே மாட்டோம் இப்படிலாம் சொல்லுவாங்க. குடும்பத்தில் ஒதுக்கி வைப்பார்கள். கவனிங்க, குடும்பத்தினரால், இல்லை கணவனால், இல்லை பிள்ளைகளினால், உறவுகளால் நீங்கள் வெறுக்கப்பட்டால், நீங்கள் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அவர்கள் பார்க்கும்படி ஒரு பெரிய ஜாதியாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. தேவன் யாரையும் வெறுமையாக விடுறதில்லை. அப்போ ஜாதிகள் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னார். நம்ம படிக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு உள்ளே சொல்லி கொடுத்தாங்க. உள்ளே போகும்போதே சர்டிஃபிகேட் எழுதணும், ஜாதி என்ன சொல்லு. முதல்ல சொன்னால் எழுதிக்குவாங்க. ஒரு காலகட்டங்களில் சொன்னால் எழுதிக்குவாங்க. இன்றைக்கி நீ அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து எனக்கு என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும். அப்படி எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னால், உங்கள் சொந்தக்காரன் ஒருத்தன் வந்து அவன் பேப்பரை வச்சு என்ன பண்ணணும்? அப்படி கொடுத்தா தான் நான் உங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் தருவேன் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்ததான் சேர்த்துக்கிறான். ஆனால் போதிக்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி எங்கே இருக்குன்னா நம்ம படிப்பின் காலங்களே இருக்குது. ஆனால் வேதம் அதுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை உதாரணத்தை வைக்குதுன்னா, வேதத்தில் தேவன் ஜாதி எப்படி பிரிச்சிருக்கிறார், எந்த அடிப்படையில் பிரிச்சிருக்கிறார்னா, ஆண்டவராகிய தேவன் நோவாவுக்கு பேழையை கட்ட ஒப்பு கொடுத்தார். பேழை கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெள்ளம் வந்தது. அதுக்கப்புறம் அன்னைய காலங்களில் நோவா அந்த மழை காலத்துக்கு முன்னாடி ஒரு பனிமூட்டமாகத்தான் இருந்தது. பூமி எப்படி இருந்துச்சு?
பனிமூட்டமாக இருந்துச்சு. காலைல ஆக்கி வச்ச சாப்பாடு 3 நாள் கூட சாப்பிடலாம், ஏன்னா அது கெட்டே போகாது. ஏன்னா உள்ள மொத்தமாகவே ஃப்ரீஸாக தான் இருந்துச்சு. மொத்தமாக எப்படி இருந்துச்சு? சில்லுன்னு தான் இருந்துச்சு. ஜூஸ் கெட்டு போகாது, காய்கறி கெட்டு போகாது, பழம் கெட்டு போகாது, சாப்பாடு கெட்டு போகாது. ஆனால் மழை பெய்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டு சொல்கிறாரு, வெயில் காலமும் எப்படி குளிர்ந்த காலமும் கலந்து வரும்னு சொன்னனால, காலையில் சூரியன் அடிக்கும், எப்படி இருக்கும்? சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் மாறினால இவர் அந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்பதாக இவர் திராட்சை ரசம் வச்சிருந்த திராட்சை ரசம் புளிச்சிருச்சு. அதை குடித்தனால அது என்னவா இருந்துச்சு? போதையாக இருந்தது. நோவா வஸ்திரம் விலகி படுத்திருந்தார். நான் ரொம்ப இதாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது 3 பிள்ளைகளில் இந்த காம் என்கிறவன் வந்து பார்த்தான். அப்பா நிர்வாணமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சிரித்தான். அதை போய் யாப்பேத்துக்கிட்ட சொன்னான். யாப்பேத்து என்ன பண்ணான்? அவனும் எதுவும் அதை மறைக்கிறதுக்கு முடிவு பண்ணல. சேமுக்கிட்ட சொன்னபோது சேம் தெரிந்த உடனே வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு பின்புறமாய் போய் தகப்புடைய நிர்வாணத்தை பார்க்காமல் மேலே மூடிட்டான். மூடனால இதை அவன் புத்தி தெளிந்து நோவா பார்க்கும்போது மூத்த மகன் செய்து கொண்ட காரியங்களை அறிந்த பின்பு அவன் சொல்கிறான், சேம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் கானான் சபிக்கப்பட்டவனாகவும் காம் சபிக்கப்பட்டவனாகவும் யாப்பேத் தஞ்சம் புகுந்து கொள்ளுகிற, அதாவது அடைக்கலமாய் பாதுகாப்பாக இருக்கிற கோத்திரமாக 3 வகையாக பிரிக்கிறார். ஹல்லேலூயா. ஜாதி இங்கே தான் ஸ்டார்ட்டே ஆகுது. தேவனுடைய பிள்ளையே, ஊரில் 1000 ஜாதி சொல்லலாம். ஒருவருடைய ஜாதி பெரிய ஜாதியா சின்ன ஜாதியான்னு பார்க்குறது ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய மனநிலை தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே எதின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டதுன்னு சொன்னால், அவர்களுடைய மனநிலையினாலே, அவருடைய மன எண்ணங்களினாலே அங்கே பிரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சபிக்கப்பட்டவனாக. ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கானானியர்கள் அவங்களையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அதெல்லாம் பேசினோம், ரொம்ப பெரிய ஸ்டோரி ஆகிடும். சமரியா அவங்களாம் சபிக்கப்பட்டோன்னா ரொம்ப உதாசீன, அவங்களெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார்? அவளை உதாரணமாக காமிப்பார். இந்த சமாரியன் எப்படி இருக்கிறான் பார், இந்த கானானிய ஸ்திரீ எப்படி இருக்கிறான் பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்து அவர்களை தம்முடைய ரட்சிப்புக்குள்ளே திருப்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், நிறைய இன்னைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள சுபாவ மாற்றம் ஏற்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. என்ன மாற்றம் வரணுங்க? ஆமாம், நீங்கள் பெரிய ஜாதி ஆகணும், அதாவது பரிசுத்த ஜாதி ஆகணும் அப்படின்னா என்ன வேணும்னா சுபாவ மாற்றம், கேரக்டர், பழக்க வழக்கங்கள், பேச்சு, நடை, உடை, செயல்கள் எல்லாமே மாறிட்டா நீங்கள் தான் பெரிய ஜாதியாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கை தட்ட மாட்டீங்க, நல்லா கை தட்ட மாட்டீங்க. நம்முடைய நடை, உடைகள், பேச்சு எல்லாமே டோட்டலி சேஞ்ச் ஆகணும். நம்முடைய மனதின் எண்ணங்கள் விசாலம் அடையணும். அப்பதான் ஒரு தேவனுடைய பிள்ளை பெரிய ஜாதியாக மாற முடியும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் 30 வருஷம் 2 தலைமுறை ஆனாலும் சில பேருடைய எண்ணங்கள், புத்திகள், செயல்கள் மாறவில்லை. ஹல்லேலூயா. சில பேர் நான் சொல்கிறத கேட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் சொல்கிறேன், அவங்களுக்குள்ள எந்த மாற்றம் இல்லை, பரிசுத்த வாழ்க்கைக்குரிய எந்த மாற்றமும் இல்லை. அப்போ எப்படி நீங்கள் ஒரு பரிசுத்த ஜாதியாய், ஒரு பெரிய ஜாதியாக எப்படி நிற்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்கிறத நீங்கள் வேறு ஐயோ பாஸ்டர் ஜாதி பற்றி பேசுகிற அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் சொல்கிறத கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அப்போது அவரவர்கள் சுபாவங்கள் தான் அவர்களை பிரிக்குது. நிறைய திருமணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டிசம் திருமணத்தில் பிரச்சனையாக இருக்கும். ரட்சிக்கப்பட்டு வசனத்தின்படி வாழ பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே வாழ்கிறாங்கன்னா அவங்க எந்த ஜாதினாலும் பிரச்சனை இல்லை. சத்தியத்தில் நடக்காமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. என்னடா இப்படி சொல்ல குழப்பின மாதிரி சொல்ல, குழப்பவே இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஒரு திருமணத்துக்கு முன்னாடி நின்னேன். பொண்ணு வீடு பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃபேமிலி, மாப்பிள்ளை வீடு ஆதி திராவிடர் ஃபேமிலி. இப்போது அங்கே என்னன்னா, நான் ஃபஸ்ட்டே கேட்டேன், உங்களுக்கு என்ன? ஐயோ நம்மளாம் கிறிஸ்தவங்க ஐயா, எதுவுமே பார்க்கக்கூடாது. என்னது ஜாதிலாம்? ஓகே நல்லது, சரி. இந்த சாங்கியம்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, எங்கள் முறை உங்கள் முறை, என்ன பார்த்து முறைன்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? அது கேட்டேன் நான், உங்களுக்கு என்னென்ன முறை செய்யணும் அதை சொல்லிவிடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அப்போ நான் அந்த பாஸ்டர் இல்லை, அப்போ அந்த சபையை விட்டு வெளியே வந்திருக்கேன்.
சொல்கிறேன். அவங்க ஐயோ நமக்கு என்னையா முறை கிடக்குது, நம்மளாம் ஆண்டுடைய பிள்ளைங்க. சரி என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அவங்களா விருப்பப்பட்டு செஞ்சு நல்லா சொல்லு எதுனா கேட்டுரு. இல்லை இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க. ஓகே, கல்யாணம் முடிஞ்சுது. நைட்டு 11:15 11:30 இருக்கும். ஃபோன் பண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு. மாப்பிள்ளை வீட்டு பாஸ்டர் போயிட்டார், பொண்ணு வீட்டு பாஸ்டர் போயிட்டார். முன்னாள் பாஸ்டர் நான் மாட்டிக்கினேன். இப்போ வந்து எங்கே அந்த துணின்னு, என்ன துணின்னு பார்த்தா ஃபஸ்ட் நைட்டுக்கு ஒயிட் ட்ரெஸ் வேணுமா. எத்தனை மணிக்கு கேட்குறாங்க. எப்பா இதைத்தானையா அன்றைக்கி கேட்டோம் நாங்கள், ஏதாவதுனா சொல்லிடுங்கன்னா அதெல்லாம் முறை. யாரை பார்த்து முறைக்கிற, இது முறையன்னு சொல்லவே இல்லையே. நைட்டு 11:30 மணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பொண்ணு வீடு டென்ஷனாக வராங்க. ஐயா என்னத்துக்கு எங்கே போகிறதுயா, என்ன பண்ணுறது. உங்களை கேட்டுட்டாங்க. அப்போ தான் புது புது சொந்தங்கள்லாம் வந்து எப்படி முறையை விடலாம், எப்படி செய்யலாம். ஒருத்த வந்து என்ன சொப்பாக குத்திக்கின்றான். என்னது என்ன கொடுத்தாங்களா, சொப்பாக கொடுக்குறாங்க. ஏப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்டல, அன்னைக்கு சொல்லாமல் இப்போ சொப்பு கொடுத்தாங்க சொம்பு கொடுத்தாங்கன்றியே அப்படின்னு கேட்டு முறைச்சி விட்டேன்னா நீ விசுவாசியா, நீ ஊழியம் வேறு செய்கிறியா நீ அப்படின்னு அவர் கப்சிப்புன்னு ஆகிட்டார். இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. துணி வாங்க நல்ல வேலை பக்கத்தில் பாய் கடை, துணி கடை அப்போ தான் மூடிட்டு அவர் கிளம்புற நேரத்தில் டக்குன்னு பிடிச்சிட்டோம் அவரை. அவர் தயவு செய்து திறந்து துணி எடுத்து போய் கொடுத்து அவங்க போய் பாலும் பழம் கொடுத்து ஜோம் பண்ணிட்டு நாங்கள் வந்தோம். எங்கேயா அடிச்சுக்கு போகிறாங்கன்ட்டு. ஹல்லேலூயா. அந்த அந்த ஜாதி பிரச்சனை பாருங்கள் எங்கே வந்து. ஆனால் பேசுனது என்னதான் நாங்கள் வந்து அப்படி தான் பேசினாங்க. ஆனால் இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஜாதி வந்து இல்லைன்னு பேசிடலாம். அதை வந்து முழுசாக அப்சர்வ் பண்ணி எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் எப்படி இதை அணுகுமுறை பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. ரொம்ப கவனம். உங்களால் இப்போ எனக்கு மேரேஜுக்கு பார்க்கும்போது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டில் கேஸ்டிசம் பிரச்சனை இருந்துச்சு. நான் ரெடியாக இருந்தேன். ஆனால் எப்படியோ தவறி எங்கள் ஃபேமிலியிலே கிடச்சிச்சின்னு வச்சுக்கோமே. இப்படி பிரச்சனை அப்படி இருந்துச்சு. அது கொஞ்சம் அன்றைக்கி கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு பார்க்கும்போதோ என் மகளுக்கு பார்க்கும்போதோ எதை பற்றி என்ன பண்ணவே இல்லை. ஏன்னா டிசிஷன் மேக்கர் நான் தான் முடிவு எடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. நல்ல குடும்பமாக கடவுளுக்கு பயந்த குடும்பமாக நம்பி கொடுக்கலாம், அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஆராய்ச்சியே கிடையாது, ஆராய்ச்சியே தேவையில்லை. கடவுளுக்கு பயப்படலைன்னா அது எவ்வளோ பெரிய சொத்துக்கார நமக்கு அவசியமே கிடையாது. ரெண்டு விஷயம் கவனிச்சு பாருங்க. அப்போது பெரிய ஜாதியாக்குவேன் தேவன் சொன்னார். அதுக்கு முதல் தகுதி என்ன அப்படின்னு சொன்னால் என்னது சொல்லுங்க, என்ன சொன்ன? சுபாவ மாற்றம், கேரக்டர். வசனத்தை கேட்குற நாம எதை தான் முன்வைப்போம்னா பரிசுத்தத்தை தான் முன்வைப்போம். அப்படி தானே அவங்க எந்த கோத்திரமோ எந்த ஜாதியோ யாரோ கருப்போ செவப்போ யாராக இருந்தாலும் சரி, எதை தான் மைண்டில் வரும்? ஃபஸ்ட்டு பரிசுத்தம் தான் வரும். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருக்கிறாருன்னு பேதுரு சொல்கிறாருன்னா பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ஜாதிகள் மாறணும் அப்படின்னு சொன்னால், ஜாதி கரம் மாறணும் அப்படின்னு சொன்னால் என்ன விஷயம்னு சொன்னால், நீங்கள் வசனத்தின்படி வாழ முயற்சிக்கும் போதே எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. என் தேவனுடைய பிள்ளையே, வசனத்தின்படி தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளுகிறவன் தான் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறான். அவன் தான் பெரிய ஜாதியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இங்கு இருக்கிற யாவரும் என் சொந்த ஜாதியும் என் சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார்ல, நீங்கள் என் சொந்த ஜாதியார், என் ஜனம் அப்படின்னு பேசுறார். ஏன் அப்படி சொன்னார்னா, பரிசுத்தத்தை விரும்புகிற, சுபாவ மாற்றத்தை விரும்புகிற, சுபாவத்தை மாற்றிக்கொள்ளுகிற யாவரும் சொந்த ஜனமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ அந்த மைண்ட் செட்டில் அப்படி வராதவங்க அந்த பரிசுத்த ஜாதி என்ற இடத்துல, பெரிய ஜாதி என்ற இடத்துல வரவே முடியாது. அவங்கள நான் கிட்டவும் சேர்க்க மாட்டேன். அல்லேலூயா. பரிசுத்த ஜாதியாக மாறும்படி தேவன் விரும்புகிறார். அகைன் ரெண்டாவது, வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நீங்கள் பெரிய நிலைக்கு வரணும்னா எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? எது முக்கியங்க? படிப்பு ஒருவனுடைய அடையாளத்தை மாற்றி விடுகிறது. என்ன மாற்றுது? ஒரு அடையாளத்தையே மாற்றுது. படிக்காதவங்க தான், படிப்பில் அந்த படிப்பறிவை சரியாக உபயோகப்படுத்தாதவங்க தான் இந்த ஜாதி விஷயங்களை பெருசாக நீ படிக்க
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பின்தங்கியிருந்த மாணவர்கள் குடும்பங்கள், எத்தனையோ குடும்பங்கள் கலெக்டரா அதிகாரிகளாக பெரிய பெரிய பொசிஷனில் வந்திருக்கிறாங்க. அப்போது தேவனுடைய பிள்ளையே, படிப்பு ரொம்ப முக்கியம், உலக படிப்பு முக்கியம், அதே போல் வேத படிப்பும் உனக்கு முக்கியம். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் உன்னை பரிசுத்த ஜாதிக்காக பெரிய ஜாதியாக மாற்றிவிடும். அல்லேலூயா. நம்ம இங்கே பக்கத்தில் பார்க்குறோம், இங்கே நரிக்குறவர்களுக்கு வீடெல்லாம் கொடுத்துருக்காங்க ட்ரைபிள்ஸ், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்கள கலெக்டர் இருக்கிறாங்க, அவங்கள டாக்டர் இருக்கிறாங்க. எப்படி வந்தது? அரசாங்கம் மேலே என்ன பண்ணுது? தூக்கிட்டு வருது, படிக்க வைக்க முயற்சி பண்ணுது. இன்றைக்கும் ஆதி திராவிடர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாகிறவர்களையும் என்ன பண்ணலாம்? பிஏ பிஎல் எழுதலாம், இவங்க படிக்க விரும்பினா. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? படிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அட்வொகேட்டாக மாறி இருக்காங்க. எப்படி? ஒரு பின்தங்கின சமூக கர்த்தர் என்ன பண்ணாரு? கொண்டு வருவதற்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அரசு என்ன பண்ணுது? உதவி செய்கிறது. அப்போ கவனிங்க, ஒருவனுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது அவனுடைய சுபாவங்கள். இரண்டாவது படிப்பு. இந்த உலக படிப்பும் தேவை, வேத படிப்பும் தேவை. உலக படிப்பை மட்டும் படித்த உடனே அவங்க என்ன பண்ணா, நாங்கள் தான் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணத்துக்கு வராமல் வேதம் சொல்லுகிற பரிசுத்த ஜாதி என்கிற படிப்புக்குள்ளே வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல், பொருளாதாரம். உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா உங்கள் அடையாளம் என்ன பண்ணிடும்? மாறிடும். பணம் இருந்தால் ஜாதி இருக்காது. கரெக்ட் தானே? பணம் இருக்குன்னா அங்கே போய் என்ன பண்ணிக்க, அழகாக ஒட்டிக்குவாங்க போயிட்டு. அவர் பணக்காரர், என்ன முன்னாடி பணம் இருக்குது இல்லை, ஆத்திர அவசரத்துக்கு உதவும். அப்படி கிடையாது. அல்லேலூயா. பொருளாதாரத்தில் வளரணும். பொருளாதாரத்தில் வளர்வதற்கு எதுலாம் முக்கியம்னா, கேரக்டர் முக்கியம், படிப்பு முக்கியம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்தால் தான் என்ன வரும்? பொருளாதாரம் வரும். சில பேருக்கு பொருளாதாரம் இருக்கும், படிப்பு இருக்காது, கேரக்டர் நல்லா இருக்காது, அவங்களோடு இணைந்து வாழ முடியாது. உண்மை தானே? பண செருக்கு இருக்கும். அடுத்தது படிப்பு இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட சுபாவம் நல்லா இருக்காது. அவர் மட்டும் பெரிய அல்மாரி பண்ணிக்குவார், ஆனால் யாருக்கும் அவங்கள என்ன பண்ணாது? எதில் பார்த்தா நடிப்பான், ஆனால் மதிக்க மாட்டான். இது அடுத்தது. ஆனால் சுபாவம் மாற்றம் இருந்தால் பணம் இருக்குதோ இல்லையோ, படிப்பு இருக்குதோ இல்லையோ, அவர்களோடு இணைந்திருப்பார்கள். அல்லேலூயா. வேதம் முதலாவது சுபாவ மாற்றத்தை விரும்புகிறது, இரண்டாவது படிப்பை விரும்புகிறது, மூன்றாவது பொருளாதாரத்தை விரும்புகிறது. இது மூன்றையும் சேர்த்து கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் தான் ஒரு மனிதனை ஒரு பெரிய ஜாதியாக மாற்ற முடியும். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் நாட்களில் அவனுக்குள்ள ஒரு அச்சம் இருந்தது. நம்ம ஒரு சின்ன குடும்பம் ஆயிடுவோமோ, ஒதுக்கப்பட்ட நிலைக்கு வந்துடுவோமோ அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். லோத் அவனுடைய அண்ணன் மகனுக்கு பிரச்சனை வரும்போது ஆபிரகாம் தன்னோடு இருந்த 318 ஆண்கள், 20 வயதிற்கு மேற்பட்ட 318 வேலைக்காரர்களை கொண்டு போய் சண்டை போட்டு லோத்துக்கு உண்டான மீட்டு கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமோடு இருந்தவங்க ஆண்கள் 20 வயதுக்கு மேற்பட்டவங்க 318 பேர், மற்ற பெண்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கூட்டம்தான். ஆனால் அந்த கொஞ்ச கூட்டமாக இருந்த ஆபிரகாமின் கூட்டம் இந்நாட்களிலே விசுவாச மார்க்கத்தாராய் பெரிய ஜாதியாய் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை, திருச்சபையில் வந்திருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தினரெல்லாம் ஒதுக்கப்பட்டு, நீ இயேசுவை ஏற்றுக்கிட்ட ஒதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு, அல்லது குடும்பத்தில் வசதி இல்லை, உங்களுக்கு படிப்பு இல்லை, அந்த குடும்பம் எல்லாம் ஒரு அவலட்சணமாக இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தோடு ஒன்றும் நம்ம இது பண்ண தேவையில்லை, நம்மளை பத்திரிக்கை வைக்காமல் மறந்துடுவாங்க, நம்ம பேர் மட்டும் மறந்துடும், நம்ம வீடு மறந்துடும், எல்லாம் மறந்துடும், உடம்பு சரியில்லைனா கேட்கறதுக்கு கூட நாதி இருக்காது, எல்லாம் மறந்துடும். ஆனால் பணம் இருந்தால், வசதி வாய்ப்புகள் இருந்தால் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? தேடி வந்துடுவாங்க. இல்லைன்னா எல்லாருக்கும் மறக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை நீ பின்பற்றி வரும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவார். உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக கர்த்தர் மாற்றுவார். ஆபிரகாமுக்கு மட்டும்தான் அந்த வாக்கை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். அல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் வாக்கு பண்றாருன்னா, ஈசாக்குக்கு என்ன பண்றாரு? வாக்கு பண்றாரு. ஏன் ஈசாக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்கு பண்ணாரு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கா, ஆமாம் ஈசாக்கு வந்து, ஆனால் ஏன்னா ஈசாக்குக்கும் தேவன் அதை வாக்கு பண்ணியிருந்தார். என்னன்னா, நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஒரு ஜனக்கூட்டமாக பெருக பண்ணும் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஆபிரகாமோடு நின்று விடாமல் அவனுடைய மகனுக்கு போகுது. அவனுடைய மகனுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் மகனோடு நின்று விடாமல் அவனுக்கு அடுத்த மகனுக்கு போகிறது, அதாவது பேரப்பிள்ளைக்கு போகிறது. அப்படின்னா தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம் சந்ததிக்கும் நம் சந்தானத்திற்கும் போகுது. சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எனக்கும் என் சந்ததிக்கும் என் சந்தானத்திற்கும் போகிறது. தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எனக்கும் என் சந்ததிக்கும் என் சந்தானத்திற்கும் போகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் பொய்த்து போகாம தலைமுறைக்கு அப்படியே போகுது. அவர் அப்ப என்ன சொல்றாரு, ஒரு கூட்டம் முதல்ல பெரிய ஜாதியா மாறணும்னா அந்த கூட்டம் பெருகணும். அந்த கூட்டம் என்ன பண்ணணும்? பெருகணும். மக்கள் தொகை பெருகணும். அந்த குடும்பத்தில் நல்ல உறவுகள், நல்ல நல்ல ஐக்கியங்கள் பெருகணும். உறவுகளினாலும் நட்புகளினாலும் குடும்பம் என்ன பண்ணணும்? பெருகணும். எத்தனையோ குடும்பங்கள் எங்களுக்கு யாருமே சொந்தம் இல்லைங்க, 2 சொந்தக்கார தாங்க இருக்காங்க, சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லைங்க, எங்களை தேடினா கூட என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். யாருமே உறவு இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பிடித்து கொள்ளும் போது தேவன் அவர்களுக்கு ஏகமான ஜனத்தை கொடுத்து பெருகவே பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அதுதான் திருச்சபை என்பது ஒரு குடும்பம் தான். எந்த சொந்தக்காரன் வரனாலும் சொல்லி சபையில் 400 பேர் இருக்கான் வந்து நிற்பாங்க. அல்லேலூயா. சபையில் நீங்கள் ஐக்கியமாக இருந்தா, சபையில் ஒட்டாமல் இருந்தீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. எங்கள் வீட்டு கூட்டத்துக்கிட்ட யாரும் வரமாட்டாங்களே. எங்கள் ஃபங்க்ஷனுக்கு யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் யார் வீட்டுக்கும் போக மாட்டீங்க, எந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டீங்கன்னா அவங்களும் எந்த ஃபங்க்ஷனை பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. இவ்வளோ சோறு செஞ்சு வேஸ்ட்டாக போச்சு, என்ன பண்ணுறது? நீ எங்கேயும் போய் ஒட்டவே இல்லையே. திருச்சபையோடு ஐக்கியமாய் அன்பாய் நேசமாக இருந்தால் சபையானது என்ன பண்ணுன்னா, நாளைக்கு ஒன்றுனா உங்களுக்கு வந்து நிற்பாங்க. இல்லாட்டி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஆமாம், தொட்டும் தொடாமல் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஒரு புத்திசாலி மாதிரியும் மற்றவங்க தான் முட்டாள் மாதிரியும் இருந்தோம்னா அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. சொந்தக்காரங்கிட்டையும் ஓட்ட மாட்டுற, பக்கத்து வீட்லேயும் ஓட்ட மாட்டுற, சபையிலையும் நீ ஓட்டலன்னா நீ என்னத்தான் ஆள்? சுபாவம் மாறாத ஆள். அல்லேலூயா. நீ எப்படி பெரிய ஜாதியாக இருக்க முடியும்? எப்படி பெரிய ஜாதியாக இருக்க முடியும்? என்னுடைய சொந்தத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டு வழியெல்லாம் நான்லாம் பத்திரிக்கை வைக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டுனா டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், வந்துடுவாங்க. ஒன்றும் இல்லை, அதான் ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, நான் சொல்லிடுறேன், பாஸ் பண்ண, அவ்வளோதான், முடிஞ்சுது. அந்த ஒரு வார்த்தைக்கு ரெஸ்ட் பண்ண. நானும் அதே மாதிரி மரியாதை எதிர்பார்க்க மாட்டேன். சொன்னால் டைம் இருக்குன்னா எப்படியோ ஒன்று முன்னாடியாவது போயிடுவேன், டைம் இருக்குன்னா அந்த நேரத்துக்கு போவேன், இல்லைன்னா அப்புறமாவது போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். ஒட்டு அதுக்குன்னு போய் போட்டு தேய்ச்சி புண்ணாகிறவளையும் தேய்ச்சிக்காத. நட்புகளை பேணிக்கொள்ளுங்கள், உறவுகளை பேணிக்கொள்ளுங்க. சபையில் அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக வச்சுக்கோங்க. போதகனோடு நல்ல உறவு இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, தேவன் பெருக்கத்தை கொடுக்குறாரு, அதை வந்து அவரோட இல்லை அவன் தலைமுறைக்கும் கொடுக்குறாரு. வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48:3-4 வாசிக்கலாம். 48:3 and 4. எனக்கு தரிசனமாகி ஆசீர்வதித்து நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன். போ கவனிங்க, இப்போ பேரனுக்கு பேரங்கிட்ட வருது, உன்னை ஒரு ஜனக்கூட்டமாக பெருக பண்ணுவேன். லிசன், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் நிற்கலை, அது கண்டினியூ ஆகுது. தேவன் உங்களுக்கு ஒரு சொப்பனமோ தரிசனமோ தீர்க்க தரிசனமோ கொடுத்தால் அது உங்களோடு நிற்காது. நிறைய பேர் நினச்சிட்டு இது எனக்கு மட்டும் இல்லை, அது உன் தலைமுறை, அது உன் வம்சத்திற்குள்ளே ஊடுருவி பாய்கிறது. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் தலைமுறையை அந்த வாக்கு தத்தத்திற்கு பாத்திரமாக மாற்றிடணும். அங்கே தான் விஷயம் இருக்குது. ஈசாக்கு சொல்கிறாரு, உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கேன், அதனால் நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். யாக்கோபுக்கிட்ட சொல்கிறாரு, உன் தகப்பனையாக ஈசாக்கு என்ன பண்ணியிருக்கேன், வாக்கு பண்ணியிருக்கேன், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கேன், அதனால் நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். இப்போ யோசேப்புக்கிட்ட யார் சொல்கிறா? யாக்கோபு சொல்கிறாரு, நம்ம தலைமுறைக்கு
மூதாதையில் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால நாம் எல்லாம் ஒரு ஜனக்கூட்டமாக பெருகுவோம், கொஞ்சம் பேராக இருக்க மாட்டோம். அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் இஸ்ரேல், அதாவது ஆபிரகாமின் வம்சம் 76 பேர் உள்ளே வந்தாங்க. எத்தனை பேர்? 76 பேர் உள்ளே போனாங்க. கிட்டத்தட்ட 250, ஏறக்குறைய ஒரு 400 வருஷம் வச்சுக்கலாமே. வெளியே வரும்போது 20 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேராய் வந்தார்கள். அல்லேலூயா. ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்களாய் வெளியே வந்தாங்க. அப்படி ஒரு பெருக்கத்தை கொடுத்து ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றின, அதை எகிப்து தேசத்தினுடைய பார்வோன் பயப்படுகிற அளவுக்கு இவர்கள் பெருகினார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்பது உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் மத்தியில் உங்களை கண்டு பயப்படுகிற அளவுக்கு, உங்களை கண்டு மிரண்டு போகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், உங்களை பெரிய ஜாதியாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது நம்பிக்கைக்கு ஏதுவே இல்லை, நம்பிக்கைக்கு ஏதுவே இல்லை. சரீரம் செத்தவன், சரீரம் செத்தவள் என்று எண்ணப்பட்ட வாழ்க்கையில் அவங்க விசுவாசம்தான் அவங்க சந்ததியை உயிர்ப்பித்தது. சொல்லுங்க, உங்கள் விசுவாசம் உங்கள் தலைமுறையை உயிர்ப்பிக்கும். உங்கள் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமா, ஃபெய்த் அவ்வளவு பெருசு. அப்போ தேவன் பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு, பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரு. இது யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பை கொடுத்தார்? தேவன் வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுத்தாரா? இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள், 12 கோத்திரங்கள். அதில் இந்த கோத்திரங்களுக்கு தேவன் வாய்ப்புகளை கொடுக்க, எப்படிப்பட்ட நபர்களுக்கு தேவன் வாய்ப்புகளை கொடுக்கிறார்? அல்லேலூயா. அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய வாய்ப்புகளை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். யாரெல்லாம் சின்ன ஆளு நினைச்சாங்களோ, ஒதுக்கப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார். வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:4 வாசிக்கலாம். 37:4. சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஆமா, உங்களுக்கு இந்த சம்பவம்லாம் தெரியும். யோசேப்புக்கு தேவன் தரிசனம் கொடுத்தார். இந்த தரிசனத்தை தன் தகப்பனிடத்திலும் தன்னுடைய சகோதரருக்கு சொல்கிறான். அதை சொன்ன அந்த சொப்பனத்தை கேட்ட உடனே தேவன் இவனை உயர்த்த போகிறார் என்ற சொப்பனம் தான் கண்டான், நடக்கல. சொப்பனம் கண்ட உடனே பகை வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போது இவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒதுக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? இவனை கூட இருந்த 11 பேரும் ஒதுக்குனான். யாரோ ஒருத்தராவது என்ன பண்ணிடலாம், சே நான் இருக்கேன்டா கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. தேவனுடைய பிள்ளையே, உயர்த்தப்பட போகிறான் என்று சொன்ன பொழுது 11 பேரும், அத்தனை சகோதரர்களும் அவனை ஒதுக்கிட்டாங்க. மற்ற 11 பேரை ஒன்னாயிட்டானுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளையே, ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு பகை வருகிறதா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் மேலே எப்படிலாம் இருக்குன்னு நீங்கள் 37:20 படிச்சிங்கன்னா எரிச்சல் அடைந்தாங்க. 37:27 பார்த்தீங்கன்னா கொலைவெறியாக இருந்தாங்க. அவனை கொன்னுடலாண்டா அவனை. பாருங்க, 11 பேருக்கு நடக்கவே இல்லைங்க. சொப்பனம் தான், கனவு தாங்க கண்டான். கனவு கண்டது ஒரு குத்தமாங்க? சொல்லுங்க பக்கத்தில் கனவு கண்டது ஒரு குத்தமாங்க? ஆனால் கனவு கண்டதுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டானு இவனுங்க. அப்படி எந்த வாய்ப்புகளோ எந்த சூழ்நிலையோ ஏற்படவே இல்லை. 17 வயசு பையங்க அவனை தேவன் உயர்த்துற மாதிரி ஒரு கனவை பார்த்துட்டான், ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டான். அதுக்காக அவன் மேலே பகை, அவன் மேலே எரிச்சல், அவனை கொலை பண்ணுற அளவுக்கு வெறி. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, சில நேரம் எனக்கு இதெல்லாம் வந்துடும், இது மாதிரி எனக்கு செம்ம வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன வச்சிங்களேன், பார்ப்பான் பெரிய இவர் வாய்ப்பு, அதோடு நம்மளை பகைக்கிறவங்களாம் இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் எனக்குலாம் தெரியாது, இந்த சூதுவாது தெரியாமல் வளர்ந்துட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி சூதுவாது தெரியாமல் இருப்பேன், தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கும் நிறைய விஷயம் அது யோசிச்சு கூட பார்க்க தெரியாது எனக்கு. சில பேர்லாம் ரொம்ப திறமை, இன்றைக்கி இருக்க வாலிப பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் பயங்கர சமத்தாக இருக்கிறாங்க பாருங்கள். நமக்கு தெரியாதாலும் அங்கேருந்து கற்றுக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ மைண்டில் அப்படி ஒரு செட்டிங் வச்சுருக்கிறாங்க, நமக்கு அது வரவே மாட்டேங்குது, யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனால் இங்கே இவனை கொண்டு போய் எல்லாரும் என்ன பண்ணிட்டானுங்க, கொலைவெறி தாக்கலோ வந்துட்டானுங்க. அடுத்த இவனை கொண்டு நட புரோஜனம், வித்துடலான வித்துட்டானுங்க. அல்லேலூயா.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய ஜாதியாக்குவேன், உங்களை உயர்த்துவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால், ஒதுக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? தேவனை நோக்கி பாருங்கள், நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க. ஒதுக்கப்பட்டவர்கள் என் கூட இணைவானா அப்படின்னு கேட்குறளவு கர்த்தர் வைப்பார். ஒரு கட்டத்தில் அவனை போய் என்ன பண்ணா, ஐயோ என்னை சேர்த்துக்குவானா யோசேப்பு, என்னை பார்த்துக்குவாங்களா, எங்கள் குடும்பத்தெலாம் அவன் பார்த்துக்குவானா, நாம் அவனுக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டோமே. ஆனால் யோசேப்பு அப்படி நினைக்காம அவர்களை சேர்த்து கொண்டான். அதுதான் அவனுடைய கேரக்டர். அல்லேலூயா. அதுதான் அவனுடைய கேரக்டர், அதுதான் அவனுடைய படிப்பு, அதுதான் அவனுடைய ஞானம். அல்லேலூயா. பார்வோன் சொல்கிறான், இங்கே இருக்கிற எல்லாரோட நீ தான் ஞானவானா தெரிகிற எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்குங்க, நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ளும் போது, தேவனுடைய வேதத்தை படிக்கும்போது நம்முடைய பொருளாதாரத்தை தேவன் உயர்த்துகிறார், பெரிய ஜாதியாக்குகிறார். எவரெல்லாம் வெறுத்தார்களோ, எவரெல்லாம் ஒதுக்கினார்களோ அவர்களின் கண்களுக்கு முன்பதாக. அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் பணக்கார ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பணக்காரன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. வசனத்தான சொல், ஐஸ்வர்யவன் ஆகும்படி பிரயாசப்படாதேன்னு சொல்கிறார். அப்போ எப்படிங்க நல்லா இருக்குது? நீ செய்கிற வேலையை ஒழுங்காக செய், நீ வாழ்கிறத ஒழுங்காக வாழு. ஆட்டோமேட்டிக்காக தானாக உன் கையில் கர்த்தர் கொடுப்பாரு. உன்னை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த கொம்பனும் தடுக்கவே முடியாது, எந்த மந்திரமும் வேலை செய்யாது, உனக்கு எதிராக இருக்கிற சதி வேலை செய்யாது. எவன் பகைச்சாலும் அவன் தான் ஒன்றும் இல்லாமல் போன வழியே நமக்கு ஒன்றுமே ஆகாது. நம்ம அப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. சரி, அப்போ ஒதுக்கப்பட்ட யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அடுத்தது வாசிக்கலாம், யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. இப்போ ஏன் யோசுவாவுக்கு அப்படி சொல்றாரு? யோசுவா யாரு? மோசே கூடவே இருந்தான். அவருடைய செருப்பை கழட்டுறது, செருப்பை தூக்கிட்டு ஓடுறது, தண்ணி தூக்கிட்டு போகிறது, அவர் ட்ரெஸ்ஸு துவைச்சி கொடுக்கறது, அவருக்கு வேலை செய்கிறது. ஒரு பணிவிடைக்காரன். ஆலயத்திலே இருப்பான், ஆசரிப்பு கூடாரத்திலே இருப்பான். அந்த மனுஷன் எப்பயும் அங்கே தான் இருப்பார். சில பேருக்கு எப்படின்னா சொல்லுவாங்க பாருங்க, ரொம்ப பாஸ்டோடு இருந்தா இல்லை தலைவர்களோட அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்கள என்ன சொல்லுவாங்க, ஒரு பட்ட பேர் வைப்பாங்க. என்ன பேர்? அல்ல கை. என்ன கையே? அல்ல கையே. அவன் தாண்ட அல்ல கையே அப்படின்ற மாதிரி யோசுவாவை நிறைய பேர் பேசினாங்க. போதகனுக்கு வேலை செய்வதோ ஆலயத்துக்கு வேலை செய்வதோ அது ஒரு தாழ்ந்ததே கிடையாது, அது கனமுடையது. அது என்னது? கனமுடையது, விசேஷமானது. யோசுவாவை அப்படித்தான். அவனை ரொம்ப சீப்பாக ஒரு இடத்துல அவனை திட்டுறாங்க. நீங்கள் பைபிள் படிங்களேன். யோசுவா ரொம்ப சீப்பாக நினைக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளை, ஆலயத்துக்கு பணி செய்கிறவங்க, ஊழியனுக்கு பணி செய்கிறவங்க, ஊழியனுடைய குடும்பத்தை கவனிச்சுக்கிறவங்க விசேஷமானவர்கள். அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கிருபை, அது மிகப்பெரிய பாக்கியம். எப்படி சொல்கிறேன் பாருங்க. யோசுவா அப்படி இருந்தான். திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் கூப்பிட்டு, உன் கணத்தில் பாதி அவனுக்கு கொடுன்னார். என்ன சொன்னார்? உன் கணத்தில் பாதி கொடுன்னார். கொடுத்துட்டா. சில அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி அவரை கனப்படுத்துறதுக்கு உண்டான காரியங்களை செஞ்சிட்டார் மோசே. கொஞ்ச நாள் கழித்து சாக போகிற தருவாய் வந்துச்சு. அப்போ என்ன தெரியுமா சொன்னார்? உன் ஸ்தானத்தில் யோசுவா அபிஷேகம் பண்ணுன்ட்டார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இவர் எப்படின்னா உதாசீனம் செய்யப்பட்ட யோசுவா. உதாசீனம். அவனு ஒரு சீப்பாக, நிறைய நேரங்கள் அப்படி தான் சீப்பாக தெரியும், ரொம்ப சீப்பாக நடிப்பாங்க. நீ கவலைப்படாத, உன் மேலே எதெல்லாம் நினைக்கிற அதெல்லாம் உனக்கு அபிஷேகமாக மாறிடும். அல்லேலூயா. உன்னை சீப்பாக யார் நினைச்சாலும், சபைக்கு வேலை செய்கிறதுனால, ஊழியக்காரனுக்கு பணி செய்கிறதுனால உன்னை சீப்பாக நினைக்க அது உன்மேலும் உன் தலைமுறையின் மேலும் கர்த்தர் அபிஷேகமாக வைப்பார். அல்லேலூயா. யோசுவாவை கனப்படுத்தி அடுத்த ஸ்தானத்தில் இப்போ யார் இருக்கிறான்னா யோசுவா நிற்கிறான். யாருக்கு அடுத்தது? மோசே. அடுத்தது யார்? யோசுவா வந்துட்டார் இப்போ. ஆனால் உள்ள பயம்,
இந்த மக்கள் ஏற்கனவே என்னை ஏற்றுக்கல, எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ண தூக்குவான், கல் தான் தூக்குவான் இல்லை, குனிந்து கல் எறிவார்கள். உடனே உடனே கல் தான். இந்த மக்கள் எப்படிடா இவங்களை நடத்துறது? ஏன்னா அன்னைக்கே அப்படி இருக்கான், இன்னைக்கு மோசமான ஆளாக இருக்கான், பயந்தான் அவங்களுக்கு. எடுத்த உடனே கல் தானே அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு உண்பதாக எடுத்து நிற்க முடியாது. நான் மோசே கூட இருந்த மாதிரி உன் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன். இருந்தாலும் அவனுக்கு ஒரு அச்சம். கல்லை தூக்கிட்டாங்கன்னா, கொண்டு போட்டானுங்கன்னா, அடிச்சுட்டானுங்கன்னா பயம்தான். சொல்ல பலங்கொண்டு திடமனதா இரு என்று நான் உனக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்குறா 9ஆம் வசனத்தில். நீ என்னுடைய வார்த்தையை மட்டும் தியானம் பண்ணிட்டேரு, நீ பயப்படாத, பலங்கொண்டு தைரியமாயிரு, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இப்படியும் அவனுக்கு ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு யோசுவாவுக்கு. அப்போ தான் ஆண்டவர் மோசேவை எப்படி இஸ்ரேல் மக்கள் மத்தியில் கனப்படுத்தினார்னா, செங்கடலை 2ஆக பிளந்து அதில் வழி உண்டாக்கி அவனை கனப்படுத்தினார், ஒரு மரியாதை கொண்டு வந்தார். அடுத்தது இப்போ யோர்தான் கிட்ட வராரு. கர்த்தர், நீ போ யோசுவா, நாளைக்கு இன்னைக்கு நான் உன்னை எல்லாரும் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். எல்லாம் உன்னை உதாசீனம் பண்ணாங்கல்ல, எல்லாம் உன்னை அள்ளக்கை சொன்னாங்கல்ல, எல்லாம் உன்னை சீப்பாக நினச்சாங்கல்ல, அவங்க கண்ணு முன்னாடியே நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். நான் அன்னைக்கு செங்கடலை பிளந்த மாதிரி நான் யோர்தானை பிரிக்க போகிறேன் உன்னை கொண்டு. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், ஆசாரியெல்லாம் போய் உடன்படிக்கை பெட்டி வச்சு கொண்டு போய் நில்லுங்கன்னா, காலை வச்ச உடனே யோர்தான் 2ஆக பிளந்தது. உதாசீனம் படுத்தப்பட்ட யோசுவா கனப்படுத்தப்பட்டவனாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஆமாம், ஒரு 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 பெரிய ஸ்தானத்தை கொடுத்தார். அப்போ தான் சொல்கிறாரு 24ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், கடைசியாக நீங்கள் வந்தீங்கன்னா யோசுவாவில் வந்தீங்கன்னா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. ஆமாம், ஒரு நாள் உதாசீனம் படுத்தப்பட்ட யோசுவா, ஆனால் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபோது, ஆலயத்திற்கும் ஊழியனுக்கு உண்மையாய் நடந்தபோது, கர்த்தர் அவனை பெரிய ஜாதியாக்கி யோசுவாவை மேன்மைப்படுத்தி வைத்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உதாசீனப்படுத்தப்பட்டு நீங்கள் எதையும் கவலைப்படாதீங்க. தேவனை பாருங்கள், தேவன் உங்களை அழகாக அருமையாக நடத்தி கொண்டு போவார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேகம் வாசிங்க, நேரம் இல்லை நமக்கு. மனாசேல என் குடும்பம் ரொம்ப சின்னதுங்க. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சின்னவன். மனாசேங்கிறது பாதி கோத்திரம், எப்ராயிம் மனாசே, ஒரு பாதி கோத்திரத்தில் ஒரு சின்ன குடும்பம். அதுலேயும் நான் ரொம்ப கடைசி பையன், ரொம்ப சின்னவன், ரொம்ப எளிய குடும்பம் எங்கள் குடும்பம். அப்படின்னா ஒரு எளிமையான குடும்பத்திலிருந்து வந்த மனுஷன்தான் கிதியோன். அவன் வீட்டுக்கு தேவையானதை போரடிப்பதற்கு ஆலயத்துக்கு பக்கத்தில் ஆலயம் இல்லை, திராட்சை ஆலை பக்கத்தில் நின்று போரடிச்சுட்டு இருக்கிறான். அவனை பாதுகாத்துக்கிறதுக்கு கர்த்தர் அவனை கூப்பிட்டு, அதாவது ஒரு சின்ன கோத்திரத்தான், அவனை யாரும் ஒரு பொருட்டாவே நினச்சிக்கல, அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, உன்னை கொண்டு தான் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன், உன்னை கொண்டு தான் இந்த மீதியானரை ஜெயிக்க போகிறேன். அவன் சொல்கிறான், ஆண்டவர் எப்பா நானே சின்ன ஆளுங்க, நான் ஒரு ஓரமாக இருக்கேன், என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பங்க, ரொம்ப சின்ன கோத்திரங்க, நாங்கள் இருக்கிறதுல ரொம்ப ஒதுக்கப்பட்ட குடும்பங்க. கர்த்தர் அப்படி பார்க்கிறதில்லை. எவன் ஒருவன் கர்த்தரை உண்மையாய் தேடுகிறானோ அவனை கொண்டு கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ஒதுக்கப்பட்ட குடும்பமாக இருக்கலாம், கர்த்தர் உங்களை கொண்டு வெற்றியை கொடுப்பார். சொல்கிறாரு, ஒரு மனுஷனை ஜெயிக்கிறத மாதிரி இந்த மீதியானீர் ஜனங்களை ஜெயிப்பாய். நல்ல கரங்களை தட்டி தேவன் நம்ம ரொம்ப அசால்ட்டாக நீ ஜெயிச்சிருவேன். இன்னைக்கு வேணா நீ சாதாரணமாக சின்ன ஆளாக இருக்கலாம், ஆனால் நீ என்னை விசுவாசமாக நீ தேடி வந்தீன்னா நீ பெரிய காரியங்களை செய்து விடுவாய். அல்லேலூயா. அடுத்தது வாசிக்கலாம், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திர
எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? ஆமா, போதும். அற்பமான குடும்பத்திலிருந்து வருகிறவன் தான் சவுல். அற்பமான குடும்பம். பென்னிமீன் கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம் தான். ஏன்னா ரூபன் தான் பெரியவன். கடைசி பிள்ளை தான் யாருக்கு? யாக்கோபுக்கு. பென்னிமீன் கடைசி பிள்ளை தான். அவன் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். அவர் வந்து கழுதியை தொலைச்சிட்டு, கீசின் மகனாகிய சவுல் கழுதியை தொலைச்சிட்டு கழுதியை தேடிட்டு வராரு. சாமுவேலை பார்க்க போகிறாங்க. யதார்த்தமாக கழுதை கிடைக்குமான்ட்டு. அப்போ தான் சொல்கிற, சமஸ்த இஸ்ரவேல் உன்னதாம்பா எதிர்பார்த்துட்டு இருக்கு, வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே, நான் வந்து பென்னிமீன் கோத்திரத்தாங்க, இருக்குதுல ரொம்ப சின்ன குடும்பம், அதுலேயும் நாங்கள் ரொம்ப அற்பமான குடும்பம், எங்களை எவனும் மதிக்க மாட்டான் ஊரில். எப்படி சொல்லுங்கள்? ஊரில் எவனும் மதிக்க மாட்டான், ரொம்ப அற்பமான குடும்பம். நாங்கள் ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது, ரொம்ப சீப்பான குடும்பங்க. இல்லை, உன்னைத்தான் கர்த்தர் ராஜாவா வைக்க போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உன் மனதின் ஓட்டங்கள், நீ வேறு நிலையில், நான் இப்படி தான் இருக்க போகிறேன், எனக்கு யாருமே கிடையாது, எங்களை எவனும் மதிக்க மாட்டான், ஊரில் என் பேரை சொன்னால் கூட தெரியாது. சில பேர் கிராமங்களில் போனால் அதெல்லாம் வேடிக்கையாக இருக்குமா, அவன் எங்கேயா சுற்றி கிடப்பான், இல்லை அவன் எங்கேயா தூங்கி கிடப்பான், அப்படியே சொல்லுவாங்க பாருங்க கிராமங்களில் போனால். அது மாதிரி அற்பமான குடும்பங்க. எங்களெல்லாம் எவன் நினைக்க போகிறான்? அந்த குடும்பத்திலிருந்து ஒருவனை எடுத்து கர்த்தர் ராஜாவாய் நிறுத்த முடியும் என்று சொன்னால், உன்னையும் வேறு நிலையில் கர்த்தர் வைக்க முடியும். அல்லேலூயா. உன்னையும் வேறு நிலையில் வைக்க முடியும். அப்படிதான் சவுலை வச்சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். 7 பிள்ளைங்களை வந்து சாமுவேலுக்கு முன்னாடி ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரையும் அனுப்புறார். இவன் யாரையும் கர்த்தர் தெரிஞ்சுக்கலையப்பா, உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல இன்னும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். போதும். அல்லேலூயா. அப்பாவே மறந்துட்டாரு, அம்மாவும் மறந்துச்சு, சகோதரா மறந்து 7 பிள்ளைங்களை கூட்டந்து இவனை பாருங்க கர்த்தர் அபிஷேகம் பண்றாரா, ஒருத்தரையும் கர்த்தர் தெரிஞ்சுக்கல. சாமுவேலா கேட்குறோம், பிள்ளைங்க 7 பேர் தானப்பா? இல்லை அப்போதான் ஞாபகம், இல்லை ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் தன் குடும்பத்தினரால் மறக்கப்பட்ட ஒருவன். அல்லேலூயா. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்களில் ஒரு சில பிள்ளைங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, ஒரு சில பிள்ளைங்களை உதாசீனப்படுத்துவாங்க. அவங்க என்ன நல்லது பண்ணாலும் என்ன வேலை செஞ்சாலும் மதிக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க பாரு, ஒரு கண்ணில் வெண்ணையும் நெய்யா, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் வச்சு நெய் வச்சுக்கிறாங்களா? ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களும் நல்லா ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. சிவப்பாக இருந்தால் நல்லா பார்த்துக்குவாங்க, கருப்பாக இருந்தால் பார்த்துக்குவாங்க. இல்லை இன்றைக்கி நிறைய அப்படி தான் இருக்குது. சிவப்பாக இருக்கிறவங்களாம் பெரிய ஜாதி, கருப்பாக இருக்கிறவங்களாம் பாவப்பட்ட ஜாதியா? அப்போல்லாம் நாங்களாம் எங்கே போகிறது? நான் ரெண்டுமே இல்லையா? அல்லேலூயா. மறக்கப்பட்ட தாவீது குடும்பத்தில் மறக்கப்பட்டுட்டான். ஆனால் எல்லாரும் மறந்துட்டாலும் கர்த்தர் அவனை மறக்கவில்லை. சாமுவேல் சொல்கிறான், அவன் வீட்டுக்கு வந்து நான் அவனை அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பாடே சாப்பிடுவேன்னு வெயிட் பண்ணுறார். அல்லேலூயா. மறக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை விசேஷமான நிலையில் இம்பார்ட்டன்ட் பர்சனாக ஒரு பெரிய ஆளாக கர்த்தர் உங்களை நிறுத்துவார். அல்லேலூயா. அந்த தாவீது சாதாரணமாக ஆடு மேய்ச்சிருந்தவனை கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, உன் பெயரை பெரியோர்களுக்கு ஒத்த நாமமாக நான் வைப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன். தாவீதுன்னா சுற்று வட்டாரம் அலறுவானுங்க, ஆனால் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். கர்த்தர் அவனை தொட்டு அவனை ஒரு பெரிய ஜாதியா, பெரிய வம்சமா, தாவீதின் குடும்பத்தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாற்றிட்டார். அல்லேலூயா. சில நேரம் உங்கள் வீட்டில் உங்கள் பேரை தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க பேரை வச்சு சொல்லுவாங்க, உங்கள் பேரை வச்சு சொல்லணும், இந்த குடும்பமா அப்படின்னு கேட்கணும். உங்கள் பேரை சொன்னாவே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும், ஒரு பயம் வரணும், ஒரு மரியாதை வரணும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேன்மையை அவங்க சொல்லும்போதே பார்க்கணும். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயந்து இருப்பினா, அல்லேலூயா, உங்கள் கேரக்டர், உங்கள் படிப்பு, உங்களுடைய பொருளாதாரம், உங்கள் கேரக்டர் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க, வேதத்தை படிப்பீங்க. உங்கள் இதெல்லாம் ரெண்டும் சேர்ந்தால் உங்கள் பொருளாதாரம், உங்கள் ஃபினான்ஷியலை, உங்கள் பொட்டன்ஷியல் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் தேவைகளெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பூர்த்தி அடைய பண்ணுவார். இதெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் பெரிய ஜாதியாக மாறிடுவீங்க.
அல்லேலூயா. வரும்போது எப்படி வேணால் ஆலயத்துக்குள்ளே ரட்சிக்கப்படும் வந்திருக்கலாம், பஞ்ச பரதேசியாக வந்திருக்கலாம், சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ட்ரெஸ் யாராவது கொடுத்தா நல்லா இருக்குன்னு, ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கலாம். ஆனால் அது அதே மாதிரி நின்றுடக்கூடாது. காலம் மாற மாற வசனத்தை கேட்க 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 வசனத்தின்படி வாழ 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 உன் சுபாவம் மாற மாற கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை உயர்த்துவார் என்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே இருக்கிறேன், ஏனென்றால் என் இயேசு மாறாதவர், நானும் மாறுவதில்லைன்னு சொல்லாத, அது வேற. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்போது தேவன் உங்களை பெரிய ஜாதியாக வைப்பார். ஆமாம், எப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி டக்குன்னு அடுத்தது யாரை சொல்லுவாங்கன்னா தாவீது. யாரை சொல்லுவாங்க? தாவீது தான். ராஜாக்களை மிகப்பெரிய ராஜா யாரு? தாவீது. கவனிச்சிங்களா? பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுப்பேன். எத்தனை பேர் ஊரில் இருந்தாலும் நம்ம பேருக்குன்னு ஒரு தனி மரியாதை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாக்குவார். வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கலாம். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்று பிறந்த என்னை எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரும் நான் சின்னவன், தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்தினவன், அப்போஸ்தலன் பெயர் பெறுவதற்கு பாத்திரனே இல்லை சொல்றார். நான் எனக்கு பேதுருக்கு தரிசனமானாரு, யோவானுக்கு தரிசனமானாரு, யாக்கோபுக்கு தரிசனமானாரு. நான் அந்த யோகியதையே எனக்கு கிடையாது. அவர் சொல்ற அகால பிறவி மாதிரி, அதாவது வேண்டாம பிறந்தது மாதிரி எனக்கு அந்த யோகியதையே எனக்கு இல்லை. எனக்கும் தரிசனமாகி அப்போஸ்தலன்றதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது. ஆனால் என்னையும் அவர் அப்போஸ்தலனாக்கி என்னையும் ஒரு பெரிய ஜாதியாய் ஒரு பெரிய மனிதனாய் என் பெயரை பெருமைப்படுத்தி கர்த்தர் நிறுத்தினார். அல்லேலூயா. அத்தனை அப்போஸ்தலர் எழுதாத, அத்தனை அப்போஸ்தலனுக்கு கிடைக்காத ரெவலேஷன்ஸ், வெளிப்பாடுகள் யாருக்கு கிடைச்சது அப்படின்னா பவுலுக்கு கிடைச்சது. அவர் 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபை அவருடைய உபதேசத்தில் தான் நிற்குது. அல்லேலூயா. இவெல்லாம் ஏன்னா சவுல் அப்படின்னா பெரியவன் அர்த்தம், பவுலுன்னா சின்னவன் அர்த்தம். எல்லாரும் அவனை வந்து பவுல் ஏன் கூப்பிட்டாங்க தெரியுமா? இவன் ஒரு ஆளாடா, இவன் எப்படி இவன் ஒரு ஆளா, இவன் ஆளைப்பாரு மூக்கைப்பாரு, ஏன்னா அவர் குள்ளமாக இருப்பார், ஆளைப்பாரு மூக்கு வளைஞ்ச மாதிரி இருக்குமா, அவரை ஒரு பொருட்டாக எல்லாம் வந்து சின்னவன்டா அவன், பவுலுன்னு கூப்பிட்டாங்க. ஆனால் பெயர் தான் சின்னவன், செய்த காரியமோ பெரியதாயிருந்தது. கர்த்தர் அவனை பெரிய ஜாதிக்குண்டான அபிஷேகத்தை, பெரிய காரியங்களை செய்யும்படியான அபிஷேகத்தை அந்த பவுலின் மேல் கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. நீங்கள் அழகில், பர்சனாலிட்டியில் எதில் வேணால் குறைஞ்சவங்களாக இருக்கலாம், பலனற்றவங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் பட்டுட்டீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை கொண்டு போகிற உயரங்கள், உங்களை கொண்டு போகிற ஸ்தானங்கள் எல்லாம் மிகப்பெரியதாக இருக்கும். ஒதுக்கப்பட்ட குடும்பமாய், உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாய், மறக்கப்பட்டவர்களாய், தேவையில்லாதவர்களாய் எண்ணப்பட்ட உங்களை மேலான ஸ்தானத்தில் கொண்டு வந்து பெரிய ஜாதியாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பது அதிக நிச்சயமாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாமா?